சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் நடித்து கொண்டுருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் தான் எடுக்கிறாரு. மேலும் இந்த ஜெயிலர் 2 படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஷெராப், சுனில், தமன்னா, யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி மற்றும் ஷாருக் கான் இப்போ நடித்து கொண்டிருக்காங்க. மேலும் இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் இந்த படம் வெளியாகும் என சொல்லப்படுகிறது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டாரோட நடிப்பில் அடுத்ததாக உருவாக இருக்கிற திரைப்படம் தலைவர் 173. ஆரம்பத்தில் சுந்தர்சி தான் இந்த படத்தை எடுப்பார் என அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கமல்ஹாசன் விட்டிருந்தார். ஆனால் சுந்தர்சி சில பல காரணங்களால் இந்த படத்திலிருந்து வெளியே சென்றுட்டார். அதைத் தொடர்ந்து இந்த படத்தை யார் எடுக்க போகிறாங்க என தொடர்ந்து பேச்சுகள் அடிபட்டது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் படத்தை எடுத்த ராம்குமார் பாலகிருஷ்ணா, அதைத் தொடர்ந்து டிராகன் படத்தை எடுத்த அஸ்வந்த் மாரிமுத்து என்றெல்லாம் பேச்சுகள் அடிபட்டது. யாரும் எதிர்பார்க்காத விதமாக சிபி சக்கரவர்த்தி, அதாவது டான் படத்தை எடுத்த சிபி சக்கரவர்த்தி ரஜினியை இயக்கும் வாய்ப்பினை பெற்றார். மேலும் ப்ரோமோ வீடியோவோட இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட்டிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து ஷூட்டிங் எப்போ என ரசிகர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுகிட்டே வராங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஏப்ரல் 14 ஷூட்டிங் இருக்குமாம். ஆனால் ரஜினிகாந்த் அதில் கலந்து கொள்ள மாட்டாராம். ரஜினி அவரோட பயோபிக்கை எழுதுறதுல ரொம்பவே தீவிரமாக இருக்கார். அதை முடிச்சுட்டு மே மாதம் இந்த படத்தோட ஷூட்டிங்கில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த படம் ஹாலிவுட் படமான அவுட்ஃபிட் படத்துடைய ரீமேக்காக இருக்குமா என்கின்ற சந்தேகமும் தொடர்ந்து ரசிகர்களுக்கு இருந்து கொண்டே தான் இருந்தது. ஏன்னா ஆரம்பத்தில் போஸ்டர்ஸ் விடும்போது அவுட்ஃபிட் படத்துடைய போஸ்டர் சாயலில் தான் இருந்தது. ஆனால் இந்த படம் ரீமேக் படம் கிடையாது என இயக்குனரே கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டார். அதைத் தொடர்ந்து இந்த படத்தை நீங்கள் எதிர்பார்க்குற விதமாக இருக்கும். வின்டேஜ் ரஜினியை திரும்பி நீங்கள் பார்க்கலாம். ஏஐ டெக்னாலஜி மூலமாக திரும்பியும் பழைய ரஜினியை கொண்டு வர போகிறோம் என இயக்குனர் சொல்லியிருந்தார். மேலும் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த படம் ரசிகர்களுக்கு பிடித்த வண்ணமாக இருக்கும். கமல்ஹாசனுடைய தயாரிப்பில் மிக பிரம்மாண்டமாக இந்த படத்தை எடுக்கிறாங்க. தலைவர் 173 என தற்காலிகமாக பேர் வச்சிருக்க இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் என்ன கேரக்டரில் ப்ளே பண்ணுறாரோ அந்த கேரக்டர் நேமே படத்தோடைய நேமாக வைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தலைவர் 174 ரஜினியும் கமலும் இணைந்து நடிக்க போகிறாங்க. இந்த படத்தை நெல்சன் தான் எடுக்க போகிறாரு. மேலும் நீங்கள் தலைவர் 173 படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.